வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம். இருக்கிற தமிழ் மாதங்களில் ரொம்ப சிறப்பு மிக்கது, ரொம்ப ஆன்மீகம் மிக்கது. முக்கியமாக மேனிஃபெஸ்டேஷன், ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு ஒரு விரதம் இருக்கிறீங்க, தவம் இருக்கிறீங்க, இல்லை சித்தி பெறணும் அப்படின்னா முக்கியமான மாதம் எதுனா ஆடி மாதம். இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கு சொல்லும் போதே கூட நிறைய பரிகாரங்கள், முக்கியமாக எந்தெந்த விஷயம் நல்லபடியாக கை கூடும், அதுக்கு என்னென்ன மாதிரி பரிகாரங்களோ இல்லை அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் என்ன வேண்டுதல்கள் பண்ணால் எப்படி பண்ணால் கை கூட போகுது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இந்த ஆடி மாதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். முக்கியமாக சக்கரங்களில் மூலாதார சக்கரமுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல். இதெல்லாம் கலந்து உங்களுக்கு இன்றைக்கி நிறைய ஜோதிட வழிமுறைகள் சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு எப்படி சூப்பராக போயிட்டுருக்கு இந்த ஆடி மாதம். நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா அதான் ரெட்டில் நம்மளுக்கு குரு இருக்கார், சூரியன் இருக்கார். பணம் விஷயமெல்லாம் எல்லாமே ரொம்ப 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 நல்லாவே நடந்துகிட்ருக்கு. சரி, வேறு போன வருஷம் நிறைய பேருக்கு கல்யாணம் நடந்துச்சு. இந்த வருஷம் கல்யாணம் ஸ்கோப்புன்றது பெருமளவுக்கு இல்லை, சரிங்களா? ஆனால் போன வருஷம் யாருன்னா மிஸ் ஆகிருந்தீங்கன்னா இந்த வருஷம் விரதம் புஷ் பண்ணுங்க. அதாவது அந்த விண்டோ முடிஞ்சிருச்சு, அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல விண்டோ ஓப்பன் ஆகும். ஆனால் இந்த வருஷத்தில் உங்களுக்கு புஷ் பண்ணோன்னா இந்த ஆடி மாதத்துக்கு அம்பாளுக்கு விரதம் இருங்க, சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு, சரிங்களா? இது ஒன்று. மற்றபடி உங்களுக்கு அதிகமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நிறைய விஷயம் நல்லா வேலை செய்யும். அப்படின்னா யாராவது உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது உபாதைகள் இருக்குது, அதை சரி பண்ணணுன்னா இந்த மாதம் சூப்பராக வேலை செய்யுங்க. ஏன்னா ஆடி மாதம் அப்படின்றது ஹெல்த்தை சரி பண்ணுறதுக்கான மாதம். கிளென்சிங் ப்ராசஸ், நம்ம விரதம்ன்றது ஒரு பெரிய கிளென்சிங் ப்ராசஸ். இது எல்லாருமே ஏதோ ஒரு மூட நம்பிக்கை, இந்த மண்ணில் சாப்பாடு சாப்பிட்றது, கூழ் ஊற்றுறதெல்லாம் கிண்டல் அடிச்சுலாம் பார்த்துருக்கோம். நிறைய நீங்கள் பார்த்துருக்கீங்களா? படத்தங்களை ஜோக்காக கிண்டல் அடிப்பாங்க, நிறைய பேர் கிண்டல் அடிப்பாங்க. ஆனால் போன வருஷம் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க விரதம் பற்றி. விரதம் இருந்தால், ஃபாஸ்டிங் இருந்தால், 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்தால் உடம்புல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்றதை ப்ரூஃப் பண்ணி ஒரு ஜப்பான்காரர் நோபல் ப்ரைஸ் வாங்கினார். கூகுள் பண்ணி பாருங்கள். நம்ம இது பல ஆயிரம் வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கிண்டல் அடித்து மறந்துட்டோம். விரதம் சூப்பராக வேலை செய்யும். மிதுனக்காரங்களுக்கு ஜென்ரலாக உடல் உபாதைகள் எங்கெங்கே வரோன்னா, ஸ்கின் அலர்ஜி நிறைய பேருக்கு இருக்குது, முதுகு தோள்பட்டை வலி நிறைய பேருக்கு வரும், பால் உறுப்பு சம்மந்தமாக ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸோ ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்திருக்கு. எல்லா மிதுன ராசி எல்லா மிதுன லக்னக்காரங்களுக்கு கிடையாதுங்க. பெரும்பாலும் நிறைய பேருக்கு இதை நான் பார்த்துருக்கேன். இதை தாண்டி உங்களுடைய அந்த பிளானட் பிளேஸ்மெண்ட் இல்லை கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட்டுகள் பொறுத்து மாறும். நீங்கள் எந்த வியாதியாக வேணால் இருக்கட்டும், சரிங்களா? நான் டாக்டர் கிடையாது, அதாவது டாக்டர் தான், அஸ்ட்ராலஜியில் டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர் கிடையாது. டாக்டர் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் அடிப்படை எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதம் தான். நீங்கள் பஞ்சபூதத்தை எந்த பஞ்சபூதம் எந்த இடத்துல கம்மியாகுதோ அங்கே நோய் வரும். கம்மியாகிறத வச்சு எந்த எலமெண்ட் கம்மியாக இருக்கோ அதை வச்சு நோய் வரும், அவ்வளோதான். பஞ்சபூதத்தை சீராக்கிட்டிங்கன்னா சரியாயிடும். பஞ்சபூதத்தை சீராக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸ் எதுனா ஃபாஸ்டிங். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உடம்பு ரெஜுவினேட் ஆகும். இதுக்கு எது இருக்கிறதுலே பெஸ்ட்டு மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம். ஆடி மாதம்ன்றது கிளென்சிங்கான மாதம். இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஃபுட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றுறது. சின்ன வயசில் எனக்கு கூழ் சாப்பிட்றதுனா பிடிக்காதது, அது கருப்பாக இருக்குது, இழுன்னு இருக்குது, எனக்கு பிடிக்கலன்னு. இப்போ கிடைக்காதான்னு தெருவாக தேடி தேடி, ஏன்னா வீட்டில் சமைக்க டைம் இல்லை எனக்கு, அதனால் வெளியே ரோட்டு கடைகளில் 20 ரூபா 30 ரூபாய்க்கு ஒரு சொம்பு தருவாங்க, தேடி தேடி போய் வாங்கி குடிச்சிட்ருக்கேன். நான் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இன்றைக்கி கூழுன்னு நம்ம சொல்கிற சிறுதானியம் சூப்பர் ஃபுட்டுன்றாங்க. அது சிறுதானியம் இல்லைங்க, அதுதாங்க பெருதானியம். அதை இன்றைக்கி சூப்பர் ஃபுட்டுன்னு விற்றுட்ருக்காங்க அப்ராடில். அதாவது கோடிக்கணக்கான பிஸ்னஸ், சரியா? அதனால் நீங்கள் இந்த கூழ் குடிங்க. விரதம் வெறும் வயிற்றில் கூழ் குடிங்க, மேஜிக் மாரி வேலை செய்யும். மில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சிறுதானியம் சொல்லுவாங்க, மேஜிக் மாரி வேலை செய்யும், சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று,
சனி பகவான் தாக்கம் ஏதாவது இருந்ததுன்னா அது குறையிறதுக்கெலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. விரதம் இருக்கும் போதும் கூழ் குடிக்கும் போதும். இது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேராக இருந்தால் அவங்களுக்கு நான் எந்த லாஜிக்கில் இதை சொல்கிறேன்றது அவங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா ஸ்பிரிச்சுவலாக, அதாவது தெய்வமாக பார்த்தா, இப்போ சனி பகவானை வந்து தெய்வமாக பார்த்தேன் அப்படின்னா சனி பகவான் என்ன கஷ்டப்படுத்துவார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீ ஆட்டோமேட்டிக்காக கஷ்டப்பட்டால் சரியாகும்னு சொல்லுவோம். அது விரதம், நான் பசியில் இருக்கேன், ரொம்ப சிம்பிளான ஃபுட்டை சாப்பிட்றேன், அதனால் என்ன பகவான் அருள் புரிதார் அப்படின்னா உண்மை. அதுவும் ஒரு சைடு. சயின்ஸாக எடுத்துக்கும். சயின்ஸாக எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான்ற ஒரு கிரகம், அந்த கிரகத்துலேருந்து ஒரு ரேஸ் வருது. இது நான் சொல்லலை, நாசா சொல்லியிருக்காங்க. யாருக்காவது டவுட் இருந்தால் nasa.gov வெப்சைட்டில் போய் பாருங்கள். அவங்க பண்ண நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கிரகத்துலேருந்து ஒரு கதிர் வருது. அந்த கதிர் என் உடம்புல படும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமும் ஸ்லோவாகுது. அதாவது டைஜஷன் ஸ்லோவாகும். நான் யோசிக்கிற விதம் ஸ்லோவாகும். சரிங்களா? அதுக்கு இதுதான் ஒரு நார்மல் ப்ராசஸ். அவங்க அதோடு நிறுத்திட்டாங்க. சயின்ஸில் அவ்வளோ தூரம் தான் போக முடியும். நம்ம ஆளுங்கள்லாம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் அதை விட அட்வான்ஸ் சயின்ஸ். அந்த கிரகத்தை நியூட்ரலைஸ் பண்ணுற சில உணவுகள் இருக்குது, சில மலர்கள் இருக்குது. அதை சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக டைஜஷன் ஃபாஸ்ட் ஆகும். அதெல்லாம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறுதானியம். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் கூழ், அம்மன் கோயிலில் ஊற்றுற கூழ். நம்ம வந்து எங்கள் முப்பாத்தா கோவிலில் கூழ் ஊற்றுறாங்கன்னா படத்துங்களை சொல்லி கிண்டல் பண்ணுறோம். அதுதான் சயின்ஸு. இன்றைக்கி வெளிநாடு சுவிட்சர்லாண்டில் கூழ் ஊற்றுறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? தேடி பாருங்கள். சுவிட்சர்லாண்டில் பண்ணுறாங்க. தமிழர்கள் ஆன்மீகமாக பண்ணுறாங்க. ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவ்வளோ இதுவாகுது. நம்பிக்கை இல்லைன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2-3 வருஷம் கழித்து இதையும் ஒருத்தர் எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணி நோபல் ப்ரைஸ் வாங்குவார். ஏன்னா அது எல்லாமே இப்போ நடந்துகிட்ருக்கு. சரிங்க? அதனால் அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள், விரதம் இருங்க. இந்த ஆடி மாதம் சூப்பராக வேலை செய்யும் நம்மளுக்கு. இப்போ வந்து உங்கள் ராசி, உங்கள் லக்னத்துக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து மாத பலன்கள் தாண்டி இந்த ஆடி மாதத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்குது. ஏன்னா ஒன்று ஆடி மாதன்றதே சிறப்பு. சரிங்களா? இன்னொன்று இதே ஆடி மாதத்தில் தான் சனி வக்ர பயிற்சிகள் நடந்திருக்கு. சரிங்களா? அதனால் நிறைய முக்கியமான விஷயங்கள் நடக்கும். நான் இது எல்லாமே கலந்து தான் சொல்லியிருக்கேன். இதிலேயே நான் நிறைய சில ராசிகளுக்கு வந்து இதில் மலர் மருத்துவம் கலந்துருக்கேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு கலர் தெரப்பி சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய தெய்வ வழிபாடுகள் வித்தியாசமாக சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அதான் நினச்சிக்கிறோம். எனக்கு போன தடவை ஒருத்தர் கேட்டிருந்தார், ஏன் முருகரை பற்றி சொல்ல மாட்டீங்களா? இன்னொருத்தர் வந்து ஏன் நரசிம்மரை சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டாங்க. எல்லா சாமியும் ஒன்று தாங்க. இறைவன் ஒருவன் தான். நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி சில டிஃப்ரெண்ட் ரூபங்கள் இருக்குது. அந்த ரூபங்களுக்கு ஏற்ற மந்திரங்கள் இருக்குது. அதனால தான் இப்போ இருக்கிற இந்த இது கோச்சாரம்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் எது நல்லதோ அது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு ராசி லக்னத்துக்கு தமிழர்களில் மட்டுமே ஒரு 2 கோடி பேராவது இருப்பாங்க. அதனால் அவங்க எல்லாருக்குமே பொதுவாக தான் ஒன்று சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு நீங்கள் எடுங்க, உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் அதே ராசியில் கூப்பிட்டு காமிச்சா அவங்களுக்கும் இது ரிலேட் ஆகும் நிறைய விஷயம். அந்தமாதிரி பொதுவாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஜாதகம் பொறுத்து உங்கள் நட்சத்திரம், உங்கள் லக்னம், உங்களுடைய பிளானட் பிளேஸ்மெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய கிரக அமைப்புகள் வச்சு நிறைய விஷயம் மாறும். ஸோ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்துகிட்ருக்கு சார், எனக்கு இது கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா போன மாதம்லாம் அவ்வளோ கால்ஸ் நம்ம மாயம் அன்பர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் இதுவன் நடக்க போது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். அதே மாதிரி பரிகாரங்களும் இதே தான். இப்போ நம்ம சொல்கிற பரிகாரங்கள்லாம் இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னுடைய முறை எப்படின்னா வாழ்வியல் பரிகாரங்கள், உக்காந்த இடத்துலேருந்து வேலை செய்யணும். அதுதான். ஏன்னா எல்லாராலையும் எல்லா கோயிலுக்கும் ஓட முடியுமானா டஃப்பு. இன்னொன்று அதுதான் கர்மா. அவ்வளோ சீக்கிரம் போகவும் விடாது. அவ்வளோ வேலை செய்யும் அதில். சரிங்களா? அதனால் வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி பண்ணலான்ற உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். எவ்வளவு ஈஸியாக கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க அந்த ஆதிபராசக்தி காமாக்கியா தேவி அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன்.